அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2022 ஓலல் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட மிஷனரி யூத் ஆர்கனைசேஷனால் 3வது செயற்திட்டமாக இந்த ரமலானை முன்னிட்டு நாங்கள் ஒரு வினாவிடை போட்டி நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த வகையில் நோன்பு 1 தொடக்கம் 25 வரையான நோன்புகளில் நாங்கள் கேள்விகள் கேட்கப்பட்டு, அதாவது பயான்களின் மூலம் கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான ஆன்சர்களை எமது போட்டியாளர்கள் எமக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த போட்டி நிகழ்ச்சியின் வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த போட்டி பற்றிய அறிமுகத்தையும் போட்டியின் வெற்றியாளரை எவ்வாறு தெரிவு செய்வது என்பதை பற்றியும் எனது போட்டி ஆசிரியர் அதற்கான தெளிவான கருத்தை இப்பொழுது உங்களுக்கு தருவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இமாம்கள், யார் யாரெல்லாம் தூய இஸ்லாத்திலே இருக்கின்றார்களோ அவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக என்கிற நீண்ட பிரார்த்தனைக்கு பின்னால் மிஷனரி யூத் அமைப்பினூடாக ஏற்பாடு செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான முசாபகத்து ரமலான் போட்டி நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்ச்சி நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் முன்னைய காலங்களை விட மார்க்கம் சம்பந்தமான தெளிவூட்டல்களை வழங்குவதற்காக இந்த மிஷனரி யூத் அமைப்பு செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சி உண்மையில் பாராட்டத்தக்கது. ஏனென்றால் காலம் காலமாக மார்க்க சம்பந்தமான அறிவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத இந்த தலைமுறையில் இதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்கிய இந்த மிஷனரி யூத் அமைப்பிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த போட்டி சுமார் 25 நோன்புகள் வரை நடத்தப்பட்டது. அந்த 25 நோன்புகளிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு பயான் நிகழ்ச்சி ஒன்று யூடியூப் தளத்தில் ஒளிபரப்பப்பட்டு அதிலிருந்து 2 வினாக்கள் கேட்கப்பட்டன. அந்த அடிப்படையில் அதன் முதலாவது வினாவானது அந்த உரையிலிருந்து பதிலளிக்க வேண்டும். அடுத்த வினாவானது பொது அறிவு சம்பந்தமான ஒரு வினாவாக இருந்தது. அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் போட்டியாளர்கள் பதில் அளித்திருந்தார்கள். என்றாலும் அதில் அவர்கள் சில பிழைகள் விட்டதன் காரணமாக இன்றைய துண்டுகுழுக்களுக்கு அவர்கள் தெரிவு செய்யப்படாமல் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த போட்டி நிகழ்ச்சியை எமக்கு தொகுத்து வழங்கிய மிஷனரி யூத் அமைப்பிற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு பல பாகங்களில் இருந்து பங்கு பட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணம், வடமாகாணம், தென் மாகாணம் போன்ற இலங்கை பாகங்களில் இருந்தும், மேலும் அந்நிய நாடான இந்தியா போன்ற நாடுகளில் இருந்தும் இப்போட்டியில் பங்கு பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். போட்டியில் பங்கு பற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டியில் பணப்பரிசில்களை பெற்றுக்கொள்வர் 10 பேர் மாத்திரமே. என்றாலும் பணப்பரிசிலை விட மிக மேலதிகமான அறிவு, மார்க்கம் சம்பந்தமான அறிவாக இருக்கலாம், பொது அறிவாக இருக்கலாம், ஏனைய பல அறிவுகளை பெற்றவர்கள், ஏனைய வெற்றி பெறாதவர்கள் இந்த பங்களிப்பை சென்று அடையும் என்பதை அறிய தருகிறோம். நீண்ட காத்திருப்பு என்பது கடினமானது என்பதால் அவசரமாக நாங்கள் வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் துண்டுகளுக்கு செல்வோம். 50 புள்ளிகளை பெற்ற இந்த இருவர்கள் இடத்திலிருந்து முதலாவது வெற்றியாளரான 15,000 ரூபாய் பணப்பரிசிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வெற்றியாளரை தேர்வு செய்து தரும்படியாக மிஷனரி யூத் அமைப்பின் தலைவரான ஃபஸ்ஸைன் அவர்களை தேர்வு செய்து தருமாறு இவ்விடத்திற்கு அழைக்கிறோம். VYO 150. VYO 150. AFF ஷம்ரா பரகஹதனிய. AFF ஷம்ரா பரகஹதனிய அவர் இப்போட்டியின் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர் 15,000 ரூபாய் பெறுமதியான பரிசினை பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக இப்போட்டியில் 2வது வெற்றியாளர் யார் என்பதை பார்ப்போம். VYO 233. VYO 233. VYO 233 சனூசின் எஃப் சஹ்னா பானகமுவ. இப்போட்டியாளர்
இந்த முசாபகத் ரமதான் போட்டி நிகழ்ச்சியின் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர் 10,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசினை பெற்றுக்கொள்வார். போட்டியாளர்களும் 50க்கு 50 புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். என்றாலும் முதலாவது வெற்றியாளர் ஒருவர் மாத்திரமே தெரிவு செய்ய வேண்டும் என்ற நியதிக்கு அமைய நாங்கள் இத்துண்டு குழுக்களுக்கு சென்றிருந்தோம். அந்த அடிப்படையில் 2026 முசாபகத் ரமதான் போட்டி நிகழ்ச்சியின் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் AFF ஷம்ரா அவர்களுக்கும் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட சனுசின் ஃபாத்திமா சஹ்னா அவர்களுக்கும் இந்த இரு நபர்களுக்கும் விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்டமாக அதிகூடிய புள்ளிகளை பெற்று 49 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். 49 புள்ளிகளை பெற்ற நபர்கள் 5 பேர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் நாம் இந்த இடத்தில் தேர்வு செய்திருப்போம். ஏனைய 3 நபர்களுக்கும் அடுத்ததாக ஆறுதல் பரிசுகள் காத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபரை தெரிவு செய்வதற்காக வேண்டி விஷ்ணரி யூத் அமைப்பின் செயலாளரான ஃபஸ்லி அஹ்மத் அவர்களை இவ்விடத்திற்கு அழைக்கிறோம். VYO 211 VYO 211 M ஹம்தான் தெலம்புகல்ல 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற முசாபகத் ரமதான் போட்டி நிகழ்ச்சியின் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொள்கிறார். தெலம்புகல்லையைச் சேர்ந்த M ஹம்தான் அவர்களுக்கு விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 4ஆம் இடத்தை தேர்வு செய்து தரும்படியாக விஷ்ணரி யூத் அமைப்பின் செயலாளர் ஃபஸ்லி அவர்களை மீண்டும் இவ்விடத்திற்கு அழைக்கிறோம். VYO 151 VYO 151 அபு ஹாசிகா பரகஹதனிய மண்ணிலிருந்து அபு ஹாசிகா என்று சொல்லக்கூடிய அவர் 4ஆம் இடத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஏனைய நபர்கள் ஆறுதல் பரிசிலை பெற காத்திருக்கின்றார்கள். 10ஆம் இடம் வரைக்கும் இப்போட்டியிலிருந்து ஆறுதல் பரிசில்கள் வழங்கி வைக்கப்படும். அந்த அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்து தரும்படியாக விஷ்ணரி யூத் அமைப்பின் தலைவர் ஃபஸ்லின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். VYO 56 VYO 56 VYO 56 M இம்தியாஸ் ஃபாத்திமா இல்மா பலாங்கொட ரத்னபுர அச்சகோதரிக்கு விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக VYO 163 VYO 163 அஹ்மத் ஃபரீத் ஃபாத்திமா ஃபஸ்மினா பரகஹதனிய அவர் ஆறுதல் பரிசிலை பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு இந்த விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வெற்றியாளர் VYO 217 VYO 217 M நசார் ஜிமாம் முஹம்மட் மாத்தல இச்சகோதரர் ஆறுதல் பரிசிலை பெற்றுக்கொள்கிறார். இவர்களுக்கு விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வெற்றியாளர் VYO 90 VYO 90 ஹாஜரா இம்தியாஸ் ரம்புக்கல இச்சகோதரிக்கு விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வெற்றியாளரை தெரிவு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். VYO 55 VYO 55 VYO 55 M ஃபஹியார் ஃபாத்திமா ஃபஸ்ரா பானகம். அடுத்த வெற்றியாளரை தேர்வு செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். VYO 105 VYO 105 M நலீர் நாதியா பானகமு இச்சகோதரிகளுக்கு விஷ்ணரி யூத் அமைப்பினூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது விசினரி யூத் ஆர்கனைசேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மீதமுள்ள அனைவருக்கும் போட்டியில் பங்கு பற்றி அவர்கள் வெற்றியாளராக தெரிவு செய்வதற்கு தவறியிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு போட்டியை எதிர்வரக்கூடிய ரமலானிலும் செய்வதற்கு நாம் காத்துக்கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களை முயற்சிகளை விடாமல் எமக்கு ஆதரவுகளை வழங்குமாறும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் போட்டி நிகழ்ச்சியை சரியாக நடத்தி வைத்த ஷாஃபி சலஃபி அவர்களுக்கும் அதே போன்று எமோடு இணைந்து செயற்பட்ட நிறைய மீடியா டீம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எமது விவைஓ சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற 10 போட்டியாளர்களும் எட்மினை தொடர்பு கொண்டு உங்களின் வங்கி கணக்கு இலக்கத்தையும் உங்களுடைய முழு பெயரையும் உங்களுக்காக வழங்கப்பட்ட போட்டி ஐடி அதாவது மெம்பர் ஐடியையும் வழங்கி உங்களுக்கான பரிசில்களை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றோம்.